மேடம் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? குளிச்சுட்டு வந்துட்டு தலைக்காய் வைக்கணும். எப்படா செய்வது? நார்மலாக எப்பயும் போல செய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜுக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவள் குளிச்சுட்டு வந்துட்டா. அடுத்து நான் தான் போய் குளிச்சுட்டு வரணும். நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். ஓகே. நான் நட்டு சாப்பிட்றேன். நட்டு சாப்பிட்டு குளிக்க போகிறேன். வாங்க நட்டு சாப்பிடலாம். பாப்பா என்ன பண்ணுது? அப்படி போய் பார்த்துட்டு. பாப்பா ப்ரஷ் பண்ணுது. நான் சாப்பிட்டு குளிக்க போயிடுவேன். வந்து ஹேர் ட்ரை பண்ணும். மேடம் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? குளிச்சுட்டு வந்துட்டு தலைக்காய் வைக்கணும். மெயின் ப்ராசஸ். ஏம்மா அவன் நாய்கிட்ட மட்டும் ஒரு மைக் வச்சு விட்டுன்னு ஏன் அப்படி திட்டுது அந்த நாய்? எதுக்கு தான் கற்றுக்கிட்டே இருக்கோ தெரியல. திட்டுது, கத்துதுன்றதை விட ஹாய் ஹாய் ஏ பட்டி எங்கே போகிற? நான் போய் தலைக்காய் வைக்க போகிறேன். இப்போ அந்த நாய் மேலே போயிடுச்சு. தூரல் போடுதுடி. எப்படா செய்வது? நார்மலாக எப்பயும் போல செய்ய விட்டுருமா. அண்ணார் அழகாக இருக்குது புள்ள. இந்த புள்ள என் மடியில் இருக்கு புள்ள. ஓ இன்ன வரைக்கும் அவன் என்ன பண்ண தெரியுமா? வேண்டா கிச்சன். அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுக்க, சரியா? இப்போ நாளைக்கு தலை குளிச்சுக்கலாம். பாய் தரன்னு சொல்லுடி பட்டு. உனக்கு என்னடி பட்டு ஆகுது? அப்படிங்க. ஐயோ மழை, நானும் டேட்டு, நீரும் டேட்டு. என் நிலவே நினச்சி பாருங்க. ஆட்டம் போடாத. நான் உனக்கு முட்டை கொடுத்தேன். பட்டு பார்த்துக்கலாம். சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன ஹேர் ஸ்டைல் போட்டு விடுவேன்? உனக்கு என்ன வேணும்? இப்போ ஆடுனால தலை கோணையா போயிடுச்சு. போமா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, ஐயோ இன்னைக்கு ரக்ஷனியை பார்க்க போகிறோம், ரக்ஷனி என்ன சோறு கொண்டு வருவாளோ, அம்மா என்ன செஞ்சு கொடுத்துருப்பாங்களோ, இன்னைக்கு வேற செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே. ஏமா அப்படி நீ தான் சிக்கன் கேட்டா நெக்ஸ்ட் வீக்கில் செஞ்சு தந்துடுறேன். என்னடா பண்ணுற? விக்கல் வேற வந்துட்டே இருக்கு. விக்கல் வந்துட்டே இருக்கா? சரி ஓகே, அவன் தலை சீவிட்டு இருக்கான். அதுக்குள்ளே கிச்சனில் ஒரு வேலை நம்ம முடிச்சுட்டு ஓடியாந்துறேன். என்னப்பா கேட்ட? தூக்கிட்டு இருக்கா பின்னாடி. லைட்டாக தூக்கிட்டு. எங்க எங்க? இந்த இடத்துல தூக்குன மாதிரி இருக்கு. சரி அப்படியே பின்னி விடு. சரி நீ சாப்பிடு, நான் பின்னி விட்றேன். ட்ரை பண்ண கொண்டு போட முடியுது. சட்னி நல்லா இருக்கா? தண்ணி குடி கொஞ்சம். ஓட்டலாம் அப்படி. 43 நாள் கழிச்சு காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றது உள்ளே போக மாட்டேங்குதானே? கரெக்டாக மணி 7. கருவேப்பிலை டேஸ்ட் வருது. கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கே மூஞ்சி 7 ஊருக்கு போகுது. கேட்டேன். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதான் கேட்டேன். எங்கே கூப்பிட்டு அப்புறம் போய்க்கலாம். வயிறு வேற கடாமுடான்னு வலிக்குது. பின்னும். சரி சொல்லிட்டேன். பின்ன ஒரு இந்த பக்கம் குத்தி வச்சிருக்கியா?
இது இருக்கிற பூவை சாமி படத்துக்கு வைடான்னு. ஓ ஏன் சாமிம்மா? ஏன் சாமி? அம்மா இட்லி ஊட்டிட்டு இருக்க அக்காவுக்கு. இட்லிடா. இட்லி இட்லி. காலையிலே என்னடா எல்லாம் கிளம்பிட்டு இருக்காளுங்க. எப்பவும் நேரம் தெரிஞ்சிருச்சு போல, நான் காலேஜ் போறேன்னு. எப்பவும் நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாளுங்க. ஏன் சாமி? அவனுக்கு வேணுமா கொடு. இட்லி வேணுமா? உன் கை வேற காரமா இருக்கு. யார காலங்கத்தை எனக்கு சொன்னேன் தரல. எப்படி தெரியுமா வந்து கேட்குறியா? எல்லாம் கிளம்புறாளுங்க, நம்மளை எங்கேயோ விட்டுட்டு போறாங்கன்ட்டு. பா சட்டு சட்டு முன்பு சாப்பிட இப்படி ஊற்றா சாப்பிடுது. நீ இன்னைக்கே இப்படிங்கிற. நான் காலேஜ் போகிற அன்னைக்கெலாம் என்ன பண்ணுவே தெரியல. நல்ல வேலை இப்பயே டேட் ஆயிட்டா. நீயும் சாயங்காலத்துக்குள்ளார ஆயிரும். குடும்பமே சுத்தமான குடும்பம். போதும். இன்னும் ஒரு இட்லி கூட சாப்பிடவே இல்லை. கேட்குறான் பாரு, ஒரு இட்லி கூட சாப்பிடலன்ட்டு. இந்த சாமி இருந்த 5 இட்லி. அப்ப நான் 2 இட்லி சாப்பிட்ருக்கேன். எங்க சாப்பிட்ருக்க? அவனுக்கு என்னத்தை ஊட்டினேன்? அது 2 வாய் தான் ஊட்டினேன். நான் சாப்பிட்டது என்னவா? பொய் பொய். தண்ணி எடுத்து கூட. ஆமா போமா இப்ப இன்னைக்கு வந்துருவாங்களா? யாருமா? வைஃபை மாட்டேன். இன்னைக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்கிட்டலாம் கத்த மாட்டல பாப்பா. நீ ஏன் கேட்க மாட்டேன்? நீ உனக்கு நேற்று டீச்சர்ஸ் முடிஞ்சுல? இல்லை நேரம் முடியுதா? நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். சேம் 2 பேர்த்துக்கு ஒரே நாள்லயே முடியுது. நான் 3 மாதம் போட்டேன். நான் என்ன போன மாதம் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் 28 நாள் தான் போட்டேன். போதுமா? பார்த்து தண்ணி குடி. இந்தா சரி வச்சுட்டு வந்து ஊட்டி இந்த தலை சீவுறேன். இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சோறு ஊட்டுறதுக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. வான்னுக்கிட்டு லேப்டாப்க்கு தானே வாங்க. ஹெட்ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டு போ. அம்மா எப்படி திரும்ப திட்டுச்சு? எதுக்கு? திரும்ப தலை சீவுறேன். ஹெட்ஃபோன் எடுத்ததுக்கு திரும்ப தரமாட்டேன்னுச்சு. ஏன் எதுக்குன்னு கண்ணை கட் பண்ணிட்டு கெட்டடி மீ கெடு சாமி. கட் பண்ணிடுங்க அப்படியே. சொல்லு. கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். முகமூடி கொள்ளக்கார மாதிரி இருக்குதா? ஏன்னா மழை வேறு பெய்யுது, தலை கலைஞ்சிரும். நான் தான் ஹெல்மெட் போட்டுக்குவேன். அதனால் ஒட்டி நின்னா ஃபோட்டோ எடுத்துப்பேன். அம்மா இப்படி ஃபோட்டோவா? இப்படி தான் நான் போட போகிறேன். ரக்ஸோட ஃபஸ்ட்டு டே காலேஜ் விலாகுன்னு சொல்லிட்டு போலாமா? வரும்போது செருப்பு எடுத்துகிட்டு வர்றதா? வா வா வா. உனக்காக போய் ஃபீஸ் கட்டணும் பார்த்தியா? என்ன சொல்லணும்? உனக்காக நாங்கள் வந்தோம் பார்த்தியா? உங்களே சொல்லணும். காலேஜ் எப்படி போச்சு? மூஞ்சி சுளிக்கிற சுளிய பாடுறா. நாளைக்கும் லேபு, 4 மெயின் பேப்பரு, எல்லாமே சிலபஸ் மாற்றிட்டாங்க. இங்கிலீஷ்க்கு மட்டும் 3 ஸ்டாஃப் தான். அதில் ஏதோ என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். நாளைக்கு தான் இங்கிலீஷ் பீரியடே இருக்குது. 5th செமஸ்டரில் படிக்க வேண்டிய யூபிசியே இந்த செமஸ்டர்லேயே படிக்கிறோம். அம்மா பார்த்து ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு?
ஐயோ பயந்தே போய் என்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தாத்தா பாட்டி 11:50க்குலாம் வரணும்னு சொன்னாங்க. கோட் வேற போட்டிருக்கோம். கேன்டீனும் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. கேட்டால் அங்கங்கே கேன்டீன் போட்டிருக்கோம் உங்களுக்காக, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ இப்போ இவங்க வந்து காலேஜ் நடத்தல வியாபாரம் நடத்துறாங்க. வியாபாரம் நடத்தினாலும் கொஞ்சம் கூட ஃப்ரீ கிடைக்கல. காலையிலேருந்து 4 பேர் நடுவில் பேசு, 4 பேர் லேபு. அப்புறம் எங்கள் மேம் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டாங்க. டியூஷன் மேம் இப்படி தான் இருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க. அப்படி இப்படின்னு பேசினாங்க. காலிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆச்சரியமாக பார்க்குது. வந்த அன்றைக்கே லேப் போட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஒரே டிபார்ட்மெண்ட் நாங்கள் தான். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து வந்த அன்றைக்கே வா, ஏமா நீ வேறு ஃபஸ்ட் பீரியட்லேருந்தே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா. ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் வேண்டாம். பிரேக் போட்டு அம்மா எனக்கு க்ளோஸ்அப் பண்ணாங்க. அப்புறம் கடைசியோட ஒரு மேம் வந்து லெசன் நடத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அடுக்கி கொடுத்துட்றேன். வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க, பிரேக்கில் சாப்பிட்டுக்கோங்க. சோறு பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த 20 நிமிஷத்துல உட்காந்து திங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, வேறு வழி இல்லை. பசிக்கும் போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. 11:30க்கு சாப்பிட்றது 12:30க்கு சாப்பிட்றது 11:30க்கு சாப்பிட்டு போயிடலாம். 11:30 எங்கே இருக்கு? காலேஜ் பஸ்லேயே புதுசாக ரூல்ஸ் போட்டாங்க. ஆமாம் பேசக்கூடாதான் காலேஜ் பஸ்ஸில். வேறு புதுசாக ரூல்ஸ் ஒன்னே கிடையாதாம்மா. என்னவா? அதாவது காலையில் மட்டும் போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு வருவாங்க, அது கிடையாதாம்மா. அதை தூக்கிட்டாங்களா? என்னமோ சொல்லிட்டு நான் பேச முடியல. யார் கூடயும் அவ்வளோக்கு பேசவே முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே எங்களுக்கு டைட்டாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பேச முடியும். காலேஜ் விட்டு அடுத்த 10வது நிமிஷம் காலேஜ் பஸ் எடுத்துருவாங்க. 10 நிமிஷம் லேட்டானாலும் பஸ் போச்சு. அவன் அடுத்த செகண்டில் அந்த பஸ்ஸை கேன்சல் பண்ணுறான். ஆமாம் புரியல. செகண்ட் இயர் வரைக்கும் உங்கள் டைமிங் என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 பீரியட் மட்டும் சப்ஜெக்ட் வச்சுட்டு அடுத்த 2 பீரியட் மேபி பிளேஸ்மெண்ட் கிளாஸ் இருக்கலாம். எங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் உங்களுக்கும் முடியும் அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸோட சேர்த்து. புரியுதா? டைம் டேபிள் தெரியும். ஒரு என்ஜாய்மெண்ட் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. 12 மாதம் இல்ல இது கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பசங்க நம்ம பழகிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா பழகிட்டே கரெக்டா இருக்கும். ஈஸியா போயிடும். ஏன் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வரதில்ல. நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வரல. முக்கால்வாசி பார்ட் டைம் தான் போறாங்க. ஏன்னா பார்ட் டைம் போறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் டைமிங் வட்டவை மாற்றிருக்காங்க. சாப்பிட்டுட்டே